الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய தஃப்சீர் தொடர் வகுப்பிலே சூரா யாசின் பற்றி நாங்கள் தொடராக தெரிந்து வருகிறோம். சென்ற சந்தர்ப்பத்திலே சூரா யாசினின் ஆரம்ப இரு வசனங்கள் குறித்து அதனுடைய விளக்கங்கள் குறித்து நாங்கள் தெரிந்திருந்தோம். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் எனக்கூடிய இந்த இரண்டு வசனங்கள் குறித்து சில தகவல்களை நாங்கள் தெரிந்திருந்தோம். இதில் பொதுவாக யாசீன், அலிஃப்லாம் மீம், சாத், காஃப், அலிஃப்லாம் மீம், சாத் இப்படி வரக்கூடிய சில எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று சொல்லப்படக்கூடிய இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய வசனங்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? இதுல மிக பிரதானமான 4 கருத்துகள் சொல்லப்பட்டன. ஒன்று, இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் தெரிவான் அப்படின்னு ஒரு சாரார் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதுக்கு நாம விளக்கம் பார்த்தோம். அல்லாஹ் தான் அறிவான் என்றிருந்தால் அது மனிதர்களுக்கு என்ன அல்லாஹு தாலா சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. மனிதர்களுக்கும் அதனுடைய விளக்கம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அழகிய தெளிவான முறையிலே அல் குர்ஆன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இறங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சாரார் சொன்னார்கள், மக்களை விழிப்பதற்காக வேண்டி அரபு மொழியில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிய வசனங்களை சொன்னார்கள். அரபு மொழியில் இறங்கப்பட்டது. எனவே அந்த குறைஷியலும் அரபு மொழியை பேசக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். எனவே அவர்கள் காது தாழ்த்தி அவற்றை கேட்கவில்லை, செவி மறுக்கவில்லை. எனவே அவர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி இப்படியான எழுத்துக்களை கொண்டுள்ள அத்தியாயங்களை அல்லாஹு தஆலா இறக்கினான் என்று ஒரு சாரர் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதுவும் ஏதோ ஒரு பொருத்தமான கூற்றாக நம்ம கருதினோம். இன்னும் சிலர்கள் இது அத்தியாயங்களுக்கான பெயர்கள் அப்படின்னு சொன்னார்கள். அது சில அத்தியாயங்களுக்கு பொருந்தும், சில அத்தியாயங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, பொருந்த மாட்டாது. யாசினை பொறுத்தவரையில பொருந்தும், காஃப பொறுத்த மட்டும் பொருந்தும், சாத பொறுத்த மட்டும் பொருந்தும். ஆனா அலிஃப் மீம் பொறுத்தவரையில பொருந்தாது. சூரத்துல் பக்கரா, சூரா ஆல் இம்ரான் அப்படிதான் என்ன செய்யும் வரும். காஃபாயா ஐன் சாத பொறுத்தவரையில பொருந்தாது. அது சூரா மரியம். அப்ப இது ஒரு தீர்க்கமான ஒரு கருத்தாக, சரியான கருத்தாக நாம கருதல. இறுதியாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த எழுத்துக்களை சொன்னதன் பின்னர் குர்ஆனை பற்றி அதிகமாக பேசுகிறான். கிட்டத்தட்ட 29 இடங்களில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அத்தியாயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். இதுல பெரும்பாலும் இந்த எழுத்துக்களை சொன்னதன் பின்னர் குர்ஆனை பற்றி பேசுகிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் குர்ஆனை பத்தி சொல்றான். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் குர்ஆனை பத்தி சொல்றான். சாத் வல் குர்ஆனில் திக்ர் குர்ஆனை பத்தி சொல்றான். இப்ப நாங்க பார்க்கக்கூடிய அத்தியாயம் கூட யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். அப்ப இப்படியாக குர்ஆனை பற்றி பேசுகிறான். எனவேதான் இந்த மைய கருத்தை வைத்து சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்னு தைமியா, இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இது நீங்கள் பேசக்கூடிய இந்த அரபு எழுத்துக்களில் இருந்துதான் இந்த அல் குர்ஆன் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஆனால் உங்களால் இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியவில்லை. இது போன்ற 10 அத்தியாயங்களை உங்களால் கொண்டு வர முடியவில்லை. ஏன் ஒரு அத்தியாயத்தை கூட உங்களால் என்ன செய்து கொள்ள முடியவில்லை, கொண்டு வர முடியவில்லை. எனவே குர்ஆனினுடைய அற்புதத்தை இந்த எழுத்துக்கள் எடுத்து சொல்லுகின்றன என்கின்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த கருத்து தான் மிக ஏற்றமான கருத்தாக நாம் என்ன செய்தோம், சென்ற சந்தர்ப்பத்திலே பார்த்தோம். அடுத்ததாக வல் குர்ஆனில் ஹக்கீம், தீர்க்கமான ஞானமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, சத்தியம் செய்வது தொடர்பில் சில விஷயங்களை நாம பார்த்திருந்தோம். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் நாம சத்தியம் செய்யலாமா, அல்லது அல்லாஹ்ல மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டுமா, குர்ஆனில் சத்தியம் செய்யலாமா, நம்ம கைகளில் இருக்கக்கூடிய முஸ்ஹஃப்ல என்ன செய்யலாமா, சத்தியம் செய்யலாமா என்கிற சில விஷயங்களை நாம சுருக்கமாக தெரிஞ்சிருந்தோம். அல்லாஹ்வின் படைப்பினங்கள் மீது அடியார்கள் என்ன செய்ய முடியாது, சத்தியம் செய்ய முடியாது. ஆனா அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சத்தியம் செய்வான். வத்துஹா வல்லைலி இதா சஜா வஷ்ஷம்சி வதுஹாஹா வல்லைலி இதா யக்ஷா, இப்படி அல்லாஹு தஆலா அதிகமாக அவனுடைய படைப்பினங்கள் என்ன செய்திருக்கிறான், சத்தியம் செய்திருக்கிறான். ஆனா அடியார்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லது அல்லாஹ்வினுடைய பண்புகள் அவனுடைய பெயர்கள் மீது என்ன செய்ய முடியும், சத்தியம் செய்ய முடியும். எனவே அல்லாஹ்வினுடைய பண்புகள் என்ற அடிப்படையில் அல் குர்ஆனின் மீது நாம் என்ன செய்யலாம், சத்தியம் செய்யலாம். ஏன்னு சொன்னா அது அல்லாஹு தஆலா பேசிய வார்த்தைகள். எனவே குர்ஆனின் மீது சத்தியமாக அப்படின்னு நாம் என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடியது இதற்கு முஸஹப் என்று சொல்லப்படுறது.
குர்ஆன் எழுத்துக்கள் தொகுக்கப்பட்டு பேப்பர் வடிவங்கள் பிரிண்ட் எடுக்கப்பட்டு 2 அட்டைகள் போடப்பட்ட இந்த தோற்றத்துக்கு முஸ்ஹப்னு சொல்லப்படும். இந்த தோற்றத்தில் இப்படி கையை வச்சு சத்தியம் செய்வது என்பது அது பொருத்தமானது ஒன்றல்ல. ஏனென்றால் இது மனிதர்களால் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தவை, பேசியவை. எனவே குர்ஆனின் மீது சத்தியமா அப்படின்னு சொல்லலாம். இந்த கைகளில் இருக்கக்கூடிய முஸ்ஹபுக்கு மேல கையை வச்சு இதன் மீது சத்தியமா என்று சொல்லுவதை நாம் தவிர்த்து கொள்வதுதான் பொருத்தமானது என்கின்ற அம்சத்தை நாம் பார்த்திருந்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இந்த 2வது அத்தியாயத்தில் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க தீர்க்கமான உறுதியான அத்தியாயங்களை கொண்ட இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு குர்ஆன் அல்லாஹு தஆலா ஹக்கீம் என்கின்ற வார்த்தையின் மூலமாக வர்ணிக்கிறான் என்கிற அம்சத்தை பார்த்தோம். அதே போல பல இடங்களில் அல் குர்ஆன் வேறு வேறு வர்ணனைகளை கொண்டு இந்த குர்ஆனை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கிறான். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், சங்கையான குர்ஆன். இன்னஹு லகிதாபுன் அஸீஸ், அங்க கரீம் என்கிற வார்த்தை, அடுத்தது அஸீஸ். வல் குர்ஆனில் மஜீத், மஜீத் என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை வர்ணித்திருக்கிறான். வல் குர்ஆனி திக்ர், சிறப்பு மிக்க வேதம் என்று திக்ர் என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கிறான். வஹாதா திக்ரும் முபாரக்குன், அருள் பொரியப்பட்ட அருள் செய்யப்பட்ட இந்த வேதம் அப்படின்னு அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்கிறான். இப்படியாக குர்ஆனை பல வர்ணனைகள் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான். அதுல ஒண்ணுதான் ஹக்கீம். நாம பார்த்து வரக்கூடிய சூரா யாசினில் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹக்கீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு உலமாக்கள், அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்கள் 3 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த 3 கருத்துக்களும் ஏற்கத்தக்க கருத்து தான். அதுல முதலாவது கருத்து அல் ஹக்கீம் என்றால் அல் முஹ்கம், அதுல இருக்கக்கூடிய அனைத்து வசனங்களும் உறுதியான, எந்தவித சந்தேகமும் இல்லாத, எந்தவித குறைபாடும் இல்லாத, எந்தவித கோணங்களும் இல்லாத, கருத்து முரண்பாடுகள் இல்லாத உறுதியான வசனங்கள் அப்படிங்கிற அர்த்தம். கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய அத்தியாயங்கள் உறுதிமிக்க ஒரு வேதம். இது அத்தியாயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட சந்தேகம் இல்லாத ஒரு வேதம் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த அல் குர்ஆன் இறங்கி இருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா, அந்த குர்ஆனிலே அதிகமான கருத்து முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள், அவர்கள் பெற்றிருப்பார்கள். எனவே அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த காரணத்தினால் அது முஹ்கம். அப்ப ஹக்கீம் என்கின்ற இந்த வாசகத்துக்கு கருத்தம் முஹ்கம், உறுதியாக்கப்பட்ட வசனங்கள், உறுதிமிக்க சந்தேகம் இல்லாத வேதம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. 2வது கருத்து துல் ஹிக்மா, ஞானமுடைய வேதம். இந்த அல் குர்ஆனிலே ஞானம் சொன்னா அறிவு, ஏன்னா அறிவு கடல் இந்த அல் குர்ஆன் என்ன செய்திருக்கிறது, சுமந்திருக்கிறது. நாங்க பார்க்கிறோம் பல வகையான அம்சங்களை, பல வகையான அறிவுகளை உள்ளடக்கியதான் இந்த அல் குர்ஆன். உதாரணமாக நாம பார்க்க போனால் இதுல உறுதியான நம்பிக்கை கோட்பாடை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். இந்த உலகத்துல பார்த்தா நம்பிக்கை சார்ந்து பல வகையான அறிவுகள் என்ன செய்யப்படுகின்றன, பேசப்படுகின்றன. எல்லாமே கடவுள், அல்லாஹ் தான் இந்த உலகமாகவே என்ன செய்திருக்கிறான், மாறி இருக்கிறான், பிரபஞ்சமாக மாறி இருக்கிறான், ஒட்டுமொத்த படைப்பினங்களாக அல்லாஹ் தான் என்ன செய்திருக்கிறான், மாறி இருக்கிறான் என்கின்ற வஹ்தத்துல் வஜூத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து நம்பிக்கை தொடர்பில் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது சமூகத்தில். அதே போன்று அல்லாஹு தஆலா எல்லாவற்றிலும் இருக்கிறான். இது அல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்று சொல்லப்படும். 2க்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. வஹ்தத்துல் வஜூத் என்று சொன்னால் எல்லாம் அவனே, அல்லாஹ் தான் இந்த உலகம் மற்றும் உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வினுடைய மறுபிறவிதான் என்ன இந்த உலகமும் படைப்பினங்களும் என்கிறது வஹ்தத்துல் வஜூத். 2வது அல் ஹுலூல் வல் இத்திஹாத், எல்லாவற்றிலும் அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் என்பது வேறு, படைப்பினம் என்பது வேறு. ஆனால் படைப்பினத்தில் அல்லாஹ் இறங்கி ஒன்றரை கலந்திருக்கிறான் என்கிற அர்த்தம். இப்படியான நம்பிக்கை கோட்பாடு இருக்கு. இப்ப பார்த்தோம் சொன்னா அல்லாஹு தஆலா எங்க இருக்கிறான், எங்கும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ். அஷரியா கொள்கை எப்படி, அஷரியாவினுடைய நம்பிக்கை அல்லாஹு தஆலா இருக்கிறான், ஆனா பிலா மக்கான், இடம் இல்லை, மேலையும் இல்லை கீழையும் இல்லை, வலது பக்கம் இல்லை இடது பக்கமும் இல்லை, முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை, உலகத்துக்குள்ளேயும் இல்லை உலகத்துக்கு வெளியேயும் இல்லை. அப்ப இல்லாத ஒரு அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனா நாம என்ன சொல்லுவோம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, குர்ஆன் சொல்லுது அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேல என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான். இது அல்லாஹ் தொடர்பில் நாம் என்ன செய்கிறோம்,
அல்லாஹும் தூதன் சொன்ன விஷயங்களை நம்புகிறோம். இப்படியாக சீரான அகீதாவினுடைய அறிவை அல் குர்ஆன் என்ன செய்கிறது, எங்களுக்கு போதிக்கிறது. அதே போன்று நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தில் அதிகமான அல் குர்ஆனிய வசனங்கள் என்ன செய்கிறது, அல்லாஹு தாலா அந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசுகிறார். நீதத்தை நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய ஷனஆனு கௌமின், அந்த கூட்டத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த தீர்ப்பில் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது, நீதமற்று நடக்கக்கூடாது என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்படி என்றால் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிவு அல் குர்ஆனிலே இருக்கிறது. இப்படி பல நல்ல பண்பாடுகளோடு நாம் என்ன செய்யணும், மக்களோடு பேச வேண்டும் என்கின்றது, உபதேசங்கள், பிரயோசனமான தகவல்கள், இப்படி பல வகையான ஞானங்களை அறிவுகளை உள்ளடக்கியதாக இந்த வேதம் இருக்கிறது. எனவே அல் ஹக்கீம் என்பது துல் ஹிக்மா, ஞானம் உள்ளது என்பது இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்தை பொறுத்தவரையில அல் ஹக்கீம் என்பது அல் ஹாக்கிம், தீர்ப்பளிக்க கூடியது. அல் குர்ஆன் பல பிரச்சனைகளுக்கு என்ன செய்கிறது, தீர்ப்பளிக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற விஷயத்துல தீர்ப்பளிக்கிறது. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மக்களுக்கு என்ன செய்கிறது, தீர்ப்பளிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே நிச்சயமாக நாம் சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறோம். லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹு தாலா உமக்கு கற்று தந்ததன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் நீர் தீர்ப்பளிப்பதற்காக. அப்ப அல் குர்ஆன் என்பது ஒரு ஹாக்கிம், தீர்ப்பளிக்க கூடியது. ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தை நீங்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டால், கருத்து முரண்பாடு பட்டு கொண்டால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் தூதரின் பக்கமும் நீங்கள் மீளுங்கள். அப்ப தீர்ப்பை நீங்க எங்க பெறுங்கள், குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் என்ன செய்யுங்கள், தீர்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஹக்கீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசகத்துக்கு 3 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று அல் முஹ்கம், இரண்டாவது துல் ஹிக்மா, மூணாவது ஹாக்கிம். முஹ்கம் என்றால் அதில் சொல்லப்படக்கூடிய அனைத்துமே எந்தவித சந்தேகம், பிரச்சனைகள், குளறுபடிகள், கருத்து முரண்பாடுகள், இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட உறுதிமிக்க வசனங்கள். கிதாபுல் ஹுக்கிமத் ஆயாத்து. இரண்டாவது பல வகையான அறிவுகளை, ஞானங்களை உள்ளடக்கியது துல் ஹிக்மா. மூணாவது ஹாக்கிம், தீர்ப்பளிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் தீர்ப்புகளை பெற வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வாறாக ஹக்கீம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். மூணாவது யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். அடுத்த வசனம் என்ன, இன்னக லமினல் முர்சலீன், இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் தூதர்களில் உள்ளவர். இன்னக லமினல் முர்சலீன், நீங்க தூதர் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா 3 வகையான உறுதிப்பாட்டோடு இந்த வசனங்கள்ல சொல்றான். முதலாவது அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது அவன் சத்தியம் செய்தான். வல் குர்ஆனில் ஹக்கீம், தீர்க்கமான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக சத்தியம் செய்த ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு என்ன வலு இருக்கிறது, என்ன ஒரு பெருமானம் அதுக்கு இருக்கிறது, அவ ஒரு உறுதிப்படுத்துதல் அங்க என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் இன்னக, எப்படி சொல்லல, அந்தன்னு சொல்லல, அந்தனா நீ, அந்தனா நீ, இன்னகனா நிச்சயமாக நீ, இன்னகனா நிச்சயமாக நீ, லமினல் முர்சலீன். அடுத்தது அந்த லாம் ஒன்றுக்கு தானே, அந்த லாமும் உறுதிப்படுத்துறதுக்கு வரதான். அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் எப்படி, அந்த மினல் முர்சலீன், நீங்கள் தூதர்களில் உள்ளவர் என்றால் எந்தவித உறுதிப்பாடும் இங்க இல்லாமல் விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு தரம் சத்தியம் செய்து 2 உறுதிப்பாடுகள், சத்தியமே ஒரு உறுதிப்பாடு, அதை தாண்டி இன்ன என்கிறத கொண்டு வந்த அது ஒரு உறுதிப்பாடு, லமினல் முர்சலீன்ல வர லாம் ஒரு உறுதிப்பாடு. அப்ப 3 உறுதிகளோடு நீங்கள் தூதர் தான் என்கிற விஷயத்தை சொல்றான். இது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லணுமா? ஒரு கேள்வியை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப அல்லாஹு தஆலா நபிக்கு வஹிய கொடுத்தான். அப்ப நபிக்கு தெரியும் நாம யாரு, ரசூல்னு தெரியும். அதை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லணுமா இன்ன கலமினல் முர்சலீன்? அது 3 என்ன உறுதிப்பாடுகளோடு சொல்லணுமான்னு கேட்டால், அந்த மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் நபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் நபி கிடையாது, நீங்கள் வயக்கூலுல் லதீன கஃபரு லஸ்த முர்சலா, நிராகரித்தவர்கள் மறுத்தவர்கள் சொன்னார்கள், லஸ்த முர்சலா, நீங்கள் நபி கிடையாது. முர்சல், முர்சலூன், முர்சலின் என்கிற வார்த்தையை பொறுத்தவரையில தூதராக அனுப்பப்பட்டவர் என்கிற அர்த்தம். ரசூல் தான் என்ன தூதர், ரசூலுன்னா தூதர், அவருடைய பன்மை சொல் ருசுலுன், தூதர்கள். முர்சலுன்டா ஒருவர், அனுப்பப்பட்ட ஒருவர். முர்சலூன்டா அனுப்பப்பட்ட பலர். அவருடைய மின் வந்திருக்கிறதால முர்சலீன் வந்திருக்கு, அனுப்பப்பட்ட பலர்கள். இப்ப காவிரல் என்ன சொன்னார்கள்டா, லஸ்த முர்சலா, நீங்கள் தூதர் கிடையாது. அப்ப இது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கவலை என்ன செஞ்சிச்சு,
இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது மட்டுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னர் சித்திக்னு சொல்லப்பட்டவர், சாதிக்னு சொல்லப்பட்டவர், அமீன்னு சொல்லப்பட்டவர், அந்த சமூகத்திலேயே ஒரு பெரும் இடத்தை பெற்றவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்கிற வசனம் இறங்குகிறது. நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் வாரார்கள், வந்து அந்த சஃபா மலையில் என்ன செய்கிறார்கள்? ஏறுகிறார்கள். யா பனி ஃபஹர், யா பனி அதி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்கள் இவர்களே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், அவர்கள் ஒன்று சேர்ந்த பின்னர் குறைஷி காபிர்கள் எல்லாம் அந்த சபைக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். வர முடியாதவர்கள், ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்திலே அந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள் அவர்களுக்கு பதிலாக ஆட்கள் என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டத்தினர் உங்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஓம், நம்புவோம். ஏனென்றால் உங்களிடம் நாங்கள் பொய்யை பார்த்ததே கிடையாது என்று சொன்னவர்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னி நதீரும் முபீன், நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு ரசூல் என்று சொன்னவுடன் அப்படியே தலைகீழ அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? மாறினார்கள். குறிப்பா அபூ லஹப் என்ன சொன்னான்? தப்பன் லக, உனக்கு நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்குத்தானே எங்களை எல்லாம் நீ கூப்பிட்டாய் அப்படின்னு என்ன செய்தான்? அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொன்னான். அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹப், மண்ணை அள்ளி வீசினான் சொல்லி என்ன செய்கிறது? வருகிறது. அப்ப அபூ லஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகி வத்தப்ப, அவனும் நாசமத்து போகட்டும் அப்படின்னு என்ன செய்கிறான்? அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான்ங்கிற வரலாறு பார்க்கும். ஆனா சொல்ல வார விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நபியே தூதராக அனுப்பினது நபிக்கு தெரியும். அப்படி இருந்தும் இப்படி 3 உறுதிப்பாட்டுக்கு மத்தியில இன்ன கலமினல் முர்சலின் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் என்ன செய்தார்கள்? தூதரை சங்கடப்படுத்தினார்கள். நீங்கள் ஒரு கவிஞனுடைய பேச்சுக்களை பேசுகிறீர்கள், நீங்கள் குறிகாரனுடைய பேச்சுக்களை பேசுகிறீர்கள், பைத்தியம் பிடித்தவர் போன்று என்ன செய்கிறீர்கள்? பேசுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவருடைய பேச்சு ஷாயிருடைய பேச்சு கிடையாது, கவிஞனுடைய பேச்சு கிடையாது. வலா பிகௌலி காஹின், அவருடைய பேச்சு குறிபார்ப்பவருடைய பேச்சு கிடையாது. நபியே, மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், நீங்கள் உம்முடைய ரப்புடைய நியமத்துகளை கொண்டவர், நீங்கள் பைத்தியக்காரர் கிடையாது. வ இன்னலக லஅஜ்ரன் கைர மம்னூன், மற்றிட முடியாத கூலி உங்களுக்கு இருக்கிறது. வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நல்ல பண்புகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபஸதுப்சிரு வ யுப்சிரூன், நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள். பி ஐயிக்குமுல் மஃப்தூன், யாரு பைத்தியக்காரன் பிரச்சனைக்குரியவன் என்கிற விஷயத்தை நீங்களும் நபியை பார்ப்பீங்க, அவங்களும் பார்ப்பார்கள். அப்படி இப்படியான வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குவது நபியை ஆறுதல் படுத்துவதற்காக. எனவேதான் நபிக்கு ஏதாவது சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நபி தூதரில் என்று அந்த மக்கள் பேசுகின்ற பொழுது, நபியை பற்றி இப்படி சூனியக்காரன், இப்படி பைத்தியம் பிடித்தவர், இப்படி குறிகாரர் பேசக்கூடியவர், ஷாயிர் பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நபியை ஆறுதல் படுத்துறதுக்காக. யார் ஆறுதல் படுத்த முடியும் நபியை? அல்லாஹ்வை தவிர வேறு யார் ஆறுதல் படுத்த முடியும்? அல்லாஹ் தஆலா ஒரு தூதராக அனுப்பினார். அப்படி என்றால் தன்னுடைய ஹலீல், தன்னுடைய ஹபீபை, அல்லாஹ்வின் தூதர், நண்பரை அல்லாஹ் தான் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் படுத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்துவிட்டு இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள், சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்களை, நபிகளாருடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி இப்படியான வசனங்கள் இருக்கிறான் என்கிற விஷயத்தை நாம பார்ப்போம். 4வது வசனம், இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியிலே நபியே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வசனம் ஒன்று இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம், முன்னுக்குள்ள வசனத்தை போல இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் தூதர்களில் ஒருவர். அதே மாதிரி இன்னக அலா ஸிராத்தி முஸ்தகீம் என்கிற அர்த்தம், நிச்சயமாக நீங்கள் நேரான வழியில் இருக்கிறீர்கள், நேரான பாதையில் இருக்கிறீர்கள். அல்லது வஅலா ஸிராத்தி முஸ்தகீம், மேல உள்ளத்துல தொடர்புபடுத்தி அல்லாஹ் தஆலா அந்த கருத்தை அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படியான அமைப்பில் அது என்ன செய்திருக்க வேண்டும்? இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவைகளை நீக்கிவிட்டு அலா ஸிராத்தி முஸ்தகீம் என்ன செய்திருக்கிறான்? தெளிவான வழியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அலா ஸிராத்தி முஸ்தகீம் இதை பொறுத்தவரையில நம்முடைய பழைய ஆக்கள் இப்ப குறைவு. அந்த சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு வந்தா சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு என்ன செஞ்சிடறேன், எண்ணங்கள் போயிடுறேன். பழைய ஆக்கள் பேம் சில ஆக்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் இல்லை, ஒரு பாலம் இல்லை, மறுமையில ஒரு சிராத் இருக்கும், ஒரு சிராத் இருக்கும். அந்த சிராத்தில
இரும்புகளான கொழுக்கை கம்பிகள் இருக்கும். வழுக்கக்கூடிய அமைப்பில் அந்த பாலம் என்ன செய்யும் இருக்கும். அந்த பாலத்தில கண் சிமிட்டுகின்ற தூரத்தில, மின்வெட்டுகின்ற தூரத்தில, வேகமாக ஓடக்கூடிய குதிரையினுடைய தூரத்தில, கடைசியில தவழ்ந்தாவது ஒரு மனிதன் அந்த பாலத்தை கடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அந்த பாலத்தில் என்ன செய்யும் நடக்கும். யார் அந்த பாலத்தை கடக்கிறாரோ அவர் தான் வெற்றியாளர். அந்த பாலத்துல சறுக்கி அந்த கொழுக்கைகள் சிக்கி கீழே விழுந்தா என்ன நரகம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இதற்கிடையில ஒரு பக்கம் அமானிதமும் ஒரு பக்கமும் என்ன செய்யும், குடும்ப உறவும் இருக்கும். அந்த பாலத்துல ஒரு பக்கத்துல வலது இடது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு பக்கத்துல என்ன செய்யும் அமானிதம் இருக்கும், ஒரு பக்கம் குடும்ப உறவு இருக்கும். எங்களை சுவர்க்கத்துக்கு போறதுக்கு தடுக்கிற அமைப்பில் அது என்ன செய்யும் இருக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அமானியத்தை பேணலையோ அவங்க என்ன செய்ய முடியாது, சிராத்தை இலகுவாக கடந்து விட முடியாது. யாரெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழவில்லை அவர்கள் என்ன செய்ய முடியாது, சிராத்தை இலகுவில் கடந்து விட முடியாது. இது சிராத்துன்னு ஒரு பாலம் இருக்கிறது. அரபு மொழியில பாலத்துக்கு சிராத் அப்படின்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படுமே தவிர இந்த சிராத்துல் முஸ்தகீம் எல்லாம் என்ன இல்ல பாடம் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவோட இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் தான் நேரான வழியை எங்களுக்கு நீ என்ன செய் வழிகாட்டு அப்படின்னு கேட்கிறதா. அப்ப அலா சிராத்தின் முஸ்தகீம் என்று சொன்னால் நேரான சீரான கோணல் இல்லாத எந்த பாதையில் பயணித்தால் நாளை அல்லாஹ்வையும் அவனுடைய ஜன்னாவையும் எங்களால் சென்றடைய முடியுமோ அந்த பாதை தான் என்ன சிராத்துன் முஸ்தகீம். சிராத்துன் முஸ்தகீம் அலா வந்ததால இவர் தினரிகி சிராத்தின் முஸ்தகீம் ஏற்கனவே பார்த்து மின் வந்துச்சு. மின் வந்தா கஸ்ரா வரும், ஜர்ன்னு சொல்லுவாங்க. அது நஹுவோட சம்பந்தப்பட்டது. அதையெல்லாம் விளக்க போனா என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு நேரமும் போகும், அடுத்தது இலவுல என்ன செய்ய மாட்டா விளங்க மாட்டா. முர்சலூன்ங்கிறது மின் வந்ததால மினல் முர்சலீன் வந்துச்சு. சிராத்துன் முஸ்தகீம் என்பது அலா வந்ததால அலா சிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவினர்களே, இந்த சிராத்து முஸ்தகீம் எது, நேரான பாதை எது? அல்லாஹு தாலா இந்த நேரான பாதையை பற்றி பல இடங்கள் என்ன செய்கிறான் பேசுகிறான். வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீங்கள் நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த நேரான பாதை எப்படிப்பட்டது? சிராத்தில்லாஹி, அது அல்லாஹ்வினுடைய பாதை, அது அல்லாஹ்வினுடைய பாதை. அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் என்ன சொந்தம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய பாதை. நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாம் என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட நேரான பாதையை கேட்கும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ரப்பே நேரான பாதையை எங்களுக்கு வழிகாட்டு. அந்த நேரான பாதை எப்படிப்பட்டது? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அவர்கள் மீது நீ அருள் செய்த அந்த நல்ல மக்களினுடைய பாதை. அந்த அருள் செய்த நல்ல மக்கள் யார்? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல, யார் அல்லாஹ்வையும் தூதரையும் வழிபட்டு நடக்கிறாரோ ஃபஉலாயிக, அவர்கள் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருள் செய்த மக்களோடு இருப்பார்கள். யார்ல இருந்து? மினன் நபியின், அந்த அருள் செய்த மக்கள் நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதாஇ ஷஹீதுகள், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தவர்கள், வஸ்ஸாலிஹீன் நல்ல மக்கள். இந்த 4 சாரார் தான் யாரு? அருள் செய்யப்பட்ட மக்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, நண்பர்களிலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிச்சான். அப்ப ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்றால் அருள் செய்த மக்களினுடைய பாதை என்றால் இந்த 4 சாராரும் எந்த பாதையில் பயணித்ததன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்தானோ அந்த பாதை தான் என்ன இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நாம அல் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹால கேட்கக்கூடிய பாதை. என அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நபியை சொல்கிறான் பார்த்து, நீங்கள் நிச்சயமாக தூதர்களில் உள்ளவர் இன்னும் நேரான பாதையில் இருக்கிறீர்கள், நீங்கள் வழி தவறி போகவில்லை, உங்களை நாங்கள் வழி தவற செய்யவில்லை, நிச்சயமாக நீங்கள் மிக சீரான நேர்த்தியான குளறுபடிகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத வழிகேடுகள் இல்லாத மிக தூய வழியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்னு 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆன்மீகுரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய இன்றைய தினம் நம்ம 2 வசனம் பார்த்திருக்கோம். ஒன்று இன்னக லமினல் முர்சலின் வல் குர்ஆனில் ஹக்கீம்ல ஹக்கீம் தொடர்பாக சில தகவல் பார்த்தோம். அடுத்த இன்னக லமினல் முர்சலின் அலா சிராத்தி முஸ்தகீம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்தில் 2 வாரங்களுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் 5வது 6வது 7வது வசனங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய வேதத்தை இவ்வாறான விளக்கங்களோடு கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.